ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதரிலே இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரியே, இந்த நாளிலும் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். வேத புத்தகத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆனால் எந்த நிலையில் இருக்கும் பொழுது யாரையெல்லாம் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார் என்றார். முதலாவது ஆதாமை பெயர் சொல்லி அழைத்தார். அவன் எந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவனை பெயர் சொல்லி அழைத்தார் என்றார். வேதாகமம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளும் பொழுது. அன்புக்குரிய சகோதரியே, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீ ஓடி ஒளியக்கூடிய சூழ்நிலை எது உண்டாக்குகிறது என்றால் பாவம் ஒரு மனிதனை ஓடி ஒளிய செய்கிறது தேவ சமூகத்தை விட்டு. அன்புக்குரிய சகோதரியே, அப்படிப்பட்ட ஆதாமே கர்த்தர் தேடி வந்தார், அழைப்பு குரல் கொடுத்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். இதே சூழ்நிலையில் நீ இருக்கிறாயா? ஆதாமை கூப்பிட்ட அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் இந்த ஆண்டவர் உனக்குள் வந்து பெரிய அற்புதங்களை செய்வார். லூக்கா புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், சகேவே அழைக்கிறார், நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரியே, இந்த நாளில் நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய்? ஆண்டவர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகார் வனாந்தரத்தில் ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் ஆகார் ஆதியாகம புஸ்தகம் 21:17வது அதிகாரத்தில் ஆகார் வனாந்தரத்தில் கண்ணீரோடு கூட அலைந்து கொண்டு இருக்கிற அந்த வேளையில கர்த்தர் ஆகாரை நோக்கி, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? இந்த தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். இந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் இந்த ஆண்டவர் உனக்குள்ள வந்து ஆசீர்வாதங்களை தர வல்லமுள்ளவராக இருக்கா, உன் தேவைகளை சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரியே, ஆதாமே அழைத்தார். ஆதாம் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இந்த நாளிலும் யாராகிலும் சரி கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியாதபடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாயா? நழுவி போய்கொண்டிருக்கிறாயா? போகிக்கொண்டே இருக்காத. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இதுதான் என்று சொல்லிவிடு. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். யாக்கோபை கர்த்தர் அழைத்தார். யாக்கோபை உன்னோட பெயர் என்ன என்றார். யாக்கோபு, அவர்தான் பெயரை மாற்றினார். இப்படி பெயரை மாற்றினவர், அழைத்தவர் உன்னுடைய பெயரை மாற்றுவார். நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளியாத. கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறவராக, உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆகார் வனாந்தரத்தில் அழுது கொண்டு இருக்கிறார், கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஐயோ, என்னை கவனிப்பார் யாரும் இல்லையே, ஐயோ, ஒரு புருஷன் கழிவிட்டு விட்டானே என்று கண்ணீரோடு கூட கலங்கி கொண்டிருந்தார். இந்த வேளையில் கர்த்தர் ஆகாரை கூப்பிட்டு அவளுடைய தேவைகளை சந்தித்தார். தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த அவளுக்கு ஒரு ஜீவ நீரூற்றை காண்பித்தார். நீர் இன்றையோடு கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிறாயா? அந்த ஆகாரை கண்ட தேவன் இன்றைக்கு உன்னையும் காண்கிறார், உன்னையும் அழைப்பு குரல் கொடுக்கிறார். இந்த சத்தத்துக்கு செவி கொடு. அருமையான சகோதரியே, இந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கா. அன்புக்குரிய சகோதரியே, ஆபிரகாமை அழைத்தார். அப்போஸ்தலர் 7:3 சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலரை அழைத்தார். அப்போஸ்தலர்
அப்போஸ்தலர் அதிகாரம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுது. ஆபிரகாமை அழைத்தார் வா என்று சொல்லி. ஆம் அன்புக்குரியவர்கள், ஆதியாகமம் 12:1 சொல்லப்பட்டிருக்கு. வா என்று சொல்ல மாத்திரமல்ல, அவர் கர்த்தர் அழைத்து மாத்திரமல்ல, அவனை பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, அவனை ஆசீர்வதித்தார். ஆம் அன்புக்குரிய சகோதரியே, வெறுமையாக அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் வெறுமையோடு இருக்கிறாயா? நீ கலங்காத, திகையாத. கர்த்தர் அவர் உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். இந்த அழைப்பின் சத்தத்தை கேள். அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர் பின்னே வருவாயானால் கர்த்தர் இந்த நாளில் கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, ஆதாமை கூப்பிட்டார். அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். காரணம், பாவம் அவனை ஒளிய வைத்தது. ஆம், பாவத்தில் இருக்கிறாயா? கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என் நிலைமை இதுதான், என் காரியங்களை மாற்றும் என்று அவருடைய சமூகத்தில் நீ சொல்லுவாயானால் கர்த்தர் உன்னுடைய பாவ வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆகாரு வனாந்தரத்தில் கூப்பிட்டு கொண்டிருந்தார். ஐயோ, வனாந்தரத்தில் யாரும் இல்லை என்று. ஆனால் அவருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அவளுக்கு ஒரு ஜீவ நீரூற்றை காண்பித்தார். இதே போல வேதனையோடு கூட இருக்கிறாயா? கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? பின்மாற்றத்தில் இருக்கிறாயா? இந்த நாளில் உன்னைத்தான் கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். வா அன்புக்குரிய சகோதரியே, வா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு வா. உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு வா. உன்னை கடந்து இந்த ஆண்டவரை பார். இந்த ஆண்டவரை உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள். இந்த இயேசு உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கா. ஒவ்வொருத்தரையும் எனக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? கலங்காத, திகையாத. அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைப்பை கொடுக்கிறார். இந்த நாளிலும் நீ கர்த்தர் யார் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சகைவு அழைத்தார் வா என்று சொன்னார். காட்டத்து மரத்தை அவனை எப்படி அழைத்தார் அப்படின்னா, வாஞ்சையோடு கூட அவரை எப்படி பார்க்க வேண்டும் என்று, அவர் எப்படிப்பட்டவரோ என்று வாஞ்சையோடு கூட இருந்தான். அப்பொழுதுதான் அவனை கூப்பிட்டார். இப்போ அவன் சகைவே என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் பெயரை சொல்லி அழைக்கிறவர், இன்றைக்கு உன்னுடைய பெயரையும் சொல்லி அழைக்கிறவர் இந்த உன் அருகையில் நிற்கிறார். இப்பொழுது அவரை கூப்பிடு. இயேசுவே, நீர் எனக்குள்ள வாருமையா, என் பெயரையும் சொல்லி கூப்பிடும் என்று சொல்லி நீ அவர்களுக்குள்ள ஒப்பு கொடுப்பாயானா இந்த இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கா. உன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறா. அன்புக்குரியவர்களே, இந்த வேளையில் இந்த நாளிலும் கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? கவலையோடு கூட இருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயேசு உனக்கு கண்ணீரை துடைக்கிறவர். ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர் உன்னுடைய கண்ணீரை துடைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆதாமை கூப்பிட்டார். ஆதாம் பாவத்தினால் ஒளிந்து கொண்டான். அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இன்றைக்கு உனக்காக, நீ பாவத்தில் விழுந்த உனக்காகவும் எனக்காகவும் ஆட்டுக்குட்டியான இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உனக்காக, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டு நீ இப்பொழுது மனம் திரும்புவாயானால் கர்த்தர் உன்னை இப்பொழுதே தேடி வரார். உனக்கு ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் வருகிறார். உன்னை கண்ணீரை துடைக்க இப்போ இயேசு வருகிறார். இப்பொழுது நீ ஒப்பு கொடுப்பாயா? இப்பொழுது உனக்காக நான் செபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் வெறுமையை காணப்படுகிறது என்று சொல்லி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, உடைய மாறாத கிருபை வெளிப்படுத்தும்படியாக, அற்புதத்தின் கரம் வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதே உங்களுடைய கரம் தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் இயேசுவே, உடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ஈடினேற்ற நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதமான தேவனே, இப்பொழுது ஆண்டவரே, கண்ணீரோடு ஏங்கி கொண்டிருக்கிற, வேதனையோடு கூட ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியின் தேவைகளை சந்திக்கும்படி நான் சேவிக்கிறேன். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற ஆண்டவரே, நாளே நான் என்ன செய்வேன், இன்று என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொரு தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை தாரும், பெரிய காரியங்களை செய்யும். அன்புக்குரிய சகோதரியே, உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றும் அவர் தேவைகளை செய்து நிறைவேற்றுகிறவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில்.